வெல்கம் டு திவினிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி ஒரு விருந்துக்கு செஞ்சால் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, பெரிய துண்டு பட்டை 1 டேபிள் ஸ்பூன், கல்பாசி 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 5 கிராம்பு, ஒரு 6 பல் பூண்டு, 6 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். 3 பீஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே சிக்கன் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேகட்டும். 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரணும். அதுக்காக மூடி போட்டு மூடினா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும். இப்போ நல்லா தண்ணி சுண்டி வருது. இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கொதித்து வேகணும். இப்போ நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துடும். சிக்கன் வெந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். நல்ல சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணி வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அதோட இதை சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம் மட்டும் வீட்டில் ரெடி பண்ணது. இதோடு வச்சு இன்றைக்கி லன்ச் மெனு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.